உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்மை சில நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் உங்களில் சிலர் அல்லது உங்கள் உறவு முறைகளில், இல்லை சொந்தங்களில், உற்றார் உறவினர்களில், இல்லை நண்பர்களில், இல்லை ஆலயத்தில் வர நம் சகோதர சகோதரி இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தங்க சில வலியினால, அதாவது நிமிரக்கூடாதபடி அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், அவங்க தலை நிமிராதபடி துக்கங்கள், வேதனைகள் அவங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அது இன்ஃபர்மிட்டிஸாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். அது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நிமிரக்கூடாத, அவங்க எழுந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து மற்றவர்கள் போல வாழக்கூடாத மாதிரி அவங்களை கூனி குறுக வைத்து கொண்டிருக்கிற ஒரு பலவீனமாக இருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் விடுதலை கொடுப்பார். அவர் விடுதலையின் நாயகன், அவரால் கூடும். அப்படிதான் லூக்கா 13:11 பார்க்கும் பொழுது, 18 வருடமாக ஒரு பெண், அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாள். அவளை இயேசு ஆண்டவர் கொண்டு வராங்க. இயேசு ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கிறார். 18 வருஷமாக சாத்தான் அவளை கட்டியிருந்தது. அப்படிதான் இப்ப இதுல ரொம்ப வருஷமா, 18 வருஷம் இல்ல பல மாதம், பல வருடங்களா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ஃபர்மிட்டிஸ், ஏதோ ஒரு பலவீனம், சுகவீனம், நோய் உங்களை நிமிரக்கூடாதபடி உங்களை துன்பப்படுத்தி கொண்டு உங்களை வேதனைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்ப சொல்றேன், யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், யாரெல்லாம் இன்ஃபர்மிட்டிஸ், எந்த பலவீனம், சுகவீனம், நோய் இருக்கோ, எந்த நிமிரக்கூடாத உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கோ, இன்று உங்களை அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை விட்டு, அது சரீரத்தை விட்டு போய் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை இன்று அது நடக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இயேசப்பா கட்டாயம் செய்வார். அதே போல நீங்களும் யாரெல்லாம் உங்க குடும்பத்துல இல்ல சொந்த பந்தம் இருக்காங்களா, நீங்க அதிகாரம் எடுத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த இன்ஃபர்மிட்டிஸ், இந்த பலவீனம், இந்த நோய், இந்த சுகவீனம் இவர்களை விட்டு, இவளை விட்டு போய் என்று கட்டளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நடக்கும். இப்போதை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் அற்புதம் நடப்பதாக. எல்லா பலவீனங்களும், சுகவீனங்களும், சாத்தான் கட்டியிருக்க கட்டுகளும் இப்போதை இயேசு கிறிஸ்துவ அறுப்பதாக, உங்களை விட்டு விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நீங்க எழுந்து நிமிர்ந்து பிரகாசிங்க. நீங்க நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செழிப்பா இருப்பீங்க.